கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருக்கு. பட் இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொரோனா அப்போ வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம பார்த்தோம். கொரோனா வந்து அடுத்த 1 வாரம் 2 வாரத்துல வந்து ஹார்ட் அட்டாக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதே மாதிரி வேக்சின் போட்டபோதும் ஒரு சிலருக்கு வந்துச்சு, ரொம்ப இல்லை. ஆனா வந்து கொரோனாவாலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ரொம்ப சின்ன வயசுல 20 வயசு 30 வயசுலாம் கூட நம்ம சின்ன வயசுல இருக்கவங்க எந்த ஒரு நோயுமே இல்லாதவங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம பார்த்தோம். ஆனா நாள்பட்டு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு கூட கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கொஞ்சம் லைட்டான ஒரு ரிஸ்க் இருக்கு, இன்க்ரீஸ் இருக்கு. ஒரு ஸ்டடியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது அந்த ரத்த நாளங்களை பாதிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு, ரொம்ப இல்லை. ஆனா வந்து இப்போ நம்ம நிறைய அந்த நோய் பார்க்கறதுக்கான மெயின் ரீசன் வந்து பிபி இருக்கு, சுகர் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, சாப்பாடு சரியில்லை, ரொம்ப வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, அப்புறம் அன்னெசரி ஃபுட்ஸு நிறைய வந்து சுகர் அந்த இன்டேக்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால இருக்கு. அதே இல்லாமல் எக்ஸசைஸ் இல்லை, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, ஸ்மோக்கிங் ஹேபிட், இந்த மாதிரி லேக் ஆஃப் எக்ஸசைஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட்டாக. விளையாடுறது, வாக்கிங், ஆல் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ கொரோனாக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு ஒரு சில ஸ்டடி சொன்னாலும் அது டெஃபினட்டாக ப்ரூவ் பண்ணலை. அதாவது ரொம்ப ஜாஸ்தி பாதிப்பு இல்லை, கொஞ்சம் மைல்டாக வந்து பாதிப்பு ஜாஸ்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஆராய்ச்சியில் தெரிஞ்சிருக்கு. மற்ற காரணங்கள், அதாவது நிறைய வந்து உடல் உழைப்பு இன்மை, சுகர், பிபி இதெல்லாம் இருக்குது, அது சரியாக ட்ரீட் பண்ணிக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, ரொம்ப கோபம், உணவு பழக்கம் சரியில்லாமல், இதெல்லாம் தான் வந்து இப்போ வந்து ஹார்ட் அட்டாக் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசனாக இருக்குது. தேங்க்யூ.